அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 8 திசைகளாகட்டும் 7 கண்டங்களாகட்டும் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தட்டி தட்டி கேட்டால் கிட்டத்தட்ட ஒற்றை தலையாவது சைக்கினை செய்யும் நான் அல்ஃபுர்கான் மைந்தனின் அல்ஃபுர்கான் நம் அன்னை. ஊர் பேரை உலகறிய செய்யும் அளவிற்கு பெரும் பலங்கள் இல்லாத போதும் தசாப்த காலமாக தன்னகத்தை சுமந்து தவம் இருந்த அன்னை. 2020ஆம் ஆண்டு தொடக்கம் விளையாட்டுத் துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வரும் அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயம் சமீப காலத்திலிருந்து எரிபந்து போட்டியில் வலய மட்டம், மாகாண மட்டம், அகில இலங்கை ரீதியில் வெற்றி வாகை சூடி வரும் அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் மாணவன் ஹப்சான் அவர்கள் சர்வதேச எரிபந்து போட்டியில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கலேவல நமடகவத்த அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலய மண்ணின் மைந்தன் ஹப்சான் என்ற மாணவருக்கு எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் எரிபந்து போட்டிக்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்ட அந்த மாணவனுக்கு சில விடயங்களை அறிவதற்காக வேண்டி நாங்கள் இப்பொழுது அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் பாடசாலைக்கு வருகை சென்றிருந்தோம். அதில் எங்களுடைய அதிபர் இருக்கின்றார். அவரோடு சிறிது கலந்துரையாடலுக்காக வேண்டிய நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிறந்த அதிபரும் சிறப்பான மனித நேயம், சிக்கலான சவால்களை சிறப்பாக எதிர்கொண்டு சிந்தித்து செயல்படும் அதிபர். அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அன்றைய தேவை, எதிர்கால தேவை என்ற விடயங்களை நன்கு அறிந்து செயல்படக்கூடிய கல்லூரியின் முதல்வர் தான் எங்களுடைய சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சார், நாங்கள் காலையில் உங்களை சந்திக்க வேண்டிய காரணம் சொன்னால், உங்களோட பாடசாலையில் தேசிய மட்டத்தில் போட்டியிட்டு முதல் முறையாக அதாவது த்ரோபோர்டுக்காக வேண்டிய பந்து போட்டிக்காக வேண்டிய ஒரு மாணவன் போய் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய அந்த மாணவருடைய நிகழ்வுகளை, பாடசாலையின் வளர்ச்சிகளை சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடசாலை என்று சொல்கிற போது அது தனி மனிதன வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு பாடசாலையோட வெற்றி என்பது ஒரு ஊருக்கும் இந்த பிரதேசத்தின் கொடுக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாகும். அதன் அடிப்படையில் ஒரு பாடசாலையில் ஒரு மாணவனுடைய அடைவு என்பது பாடசாலையின் வரலாற்றில் இந்த பாடசாலை பெற்றுக் கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு அடைவு. அந்த அடைவை எங்களுடைய பாடசாலை அடைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவே கல்வித்துறையில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயம் தேசிய ரீதியில் சாதனை படைத்திருக்கின்ற இந்த விடயமானது எங்களுடைய முழு சமூகமும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷேட நிகழ்வாகத்தான் நான் கருதுகிறேன். சார், அந்த மாணவன் சிரமத்தோடு கஷ்டப்பட்டுதான் அந்த மாணவன் இந்த துறைக்கு வந்து இந்த குறுகிய காலத்துக்குள் உங்களுடைய பாடசாலையின் இந்த போட்டி, அதாவது 2020ஆம் ஆண்டு வலய மட்டத்திலே கிரிக்கெட் போட்டியை சாம்பியன் ஆகிய உங்களுடைய பாடசாலை குறுகிய காலத்துக்குள் இந்த அளவுக்கு போவதற்கான பிரதான காரணம் இல்லைதான்? இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், குறிப்பாக கலேவல கல்வி வலயத்திருக்கிற பாடசாலைகளில் விளையாட்டுத்துறை என்பது மிகவும் பின்தங்கிய நிலை காணப்படும். குறிப்பாக முஸ்லிம் பாடசாலை. அதுக்கு மிக முக்கியமான காரணம்தான் இந்த பாடசாலைகளுக்கென்று விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் இல்லாத காரணம். பழைய வரலாற்றை நோக்குகின்ற போது அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சுமார் 8 வருடங்களுக்கு முன்னர் ஒரு விளையாட்டு ஆசிரியர் இருந்திருக்கிறார். அவர் பழைய சாதனைகளை தனிப்பட்ட நிகழ்வுகளிலே விட்டுக் கொடுத்திருக்கிறார் பாடசாலை. ஆனாலும் தேசிய ரீதியாக ஒரு பாடசாலை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் சிறந்த பயிற்சியாளர்கள் இருக்கிறார். எனவே அல்ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களுக்கு கல்லூரியிலிருந்து ஒரு விளையாட்டு ஒரு பயிற்சி ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த பயிற்சி ஆசிரியருடைய திறமையும் ஆற்றலும் அவருக்கு நாங்கள் வழங்கிய வழிகாட்டிலும் உதவியும் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒத்துழைப்பும் தான் இந்த பாரிய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். இதிலே மிக குறிப்பாக கூற வேண்டிய ஒரு விடயம்தான், பல விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இது அந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளரின் துறையில் அவருடைய தியாகம், இரவு பகல் பாராமல் உழைத்ததன் முடிவுதான் இந்த வெற்றி என்பதுதான் இதில் மிக பிரதானமான ஒரு விடயம். நாங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும், பலர் எவ்வளவுதான் அனுசரணை வழங்கினாலும்
பெற்றோர் எவ்வளவு முயற்சித்தாலும் மாணவன் எந்த அளவு முன் வந்தாலும் அதை பயிற்றுவிக்கின்ற அந்த பயிற்றுவிப்பாளரின் திறமையும் தியாகமும் தான் இந்த மிக அடிப்படையான காரணம் என்று மிக சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சொல்ல மகாவித்யாலயத்தில் உண்மையாகவே முதல் தடவையாகத்தான் இந்த மாணவன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான். இந்த ஊருக்கும் இந்த பாடசாலைக்கும் ஒரு பெருமை என்று சொன்னால் அது மிக ஆகாது. அதே போல் சார், அந்த பயிற்சிப்பாளர் எங்களுக்கு தெரியும், நாங்களும் அறிந்து கொண்டிருக்கிறோம். சிலம்பங்களோடு தன்னுடைய தியாகங்கள் தான் அது அளப்புடைய தியாகம். அதை நாங்கள் உண்மையாகவே மறக்க முடியாது. அத்தோடு பாடசாலை முதல் இருந்த வகையில் இந்த மாணவனை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் கூறினால்தான். மாணவனை பற்றி கூறுவதற்கு முன்னால் ஒரு பாடசாலை என்ற போது இதிலே கல்வி என்பது ஒரு அங்கம். ஆனால் பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை என்பது கல்விக்காக என்று. கல்விக்காக அல்ல பாடசாலை. ஒரு மனிதனுக்கு எவ்வாறு வழிகாட்ட வேண்டுமோ அந்த எல்லா துறைகளிலும் வழிகாட்டுவதுதான் பாடசாலை. ஒரு பாடசாலை வகுப்பறையிலே 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு 15 மாணவர்கள் கல்விக்கு திறமையானவர்கள் இருக்கும். ஒரு 10 மாணவர்கள் விளையாடக்கூடிய மாணவர்கள், கவிதை எழுதக்கூடிய ஆற்றலுள்ளவர்கள் இருப்பார்கள், கட்டுரை வரையக்கூடிய திறமையுள்ளவர்கள், சித்திரத்தை தங்களுடைய கற்பனைகளால் கொண்டு வரக்கூடிய நல்ல ஓவியர்கள் இருக்கும். இவ்வாறு பல துறைகளிலும் இருக்கின்றவர்களை அந்தந்த துறையிலே வெளிக்கொணர்வதுதான் ஒரு பாடசாலையுடைய திறமை. இது கல்வி ரீதியாக மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் ஒரு பாடசாலை முன்னேறுகின்ற போது அதற்கு சரியான மாணவர்களை இனம் காண்பது மிக பிரதான ஒரு வழி. இதே எங்களுடைய பாடசாலையில் இருக்க மாணவர்களில் இந்த தேசிய ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவன் அப்சான் என்ற மாணவன், அவருடைய இயல்பிலேயே அவருக்கு சில ஆற்றல்கள் இறைவன் வழங்கியிருக்கு. அதிலே அவருடைய வயதை மிஞ்சிய அந்த ஆளின் தோற்றம், இது அவர் பெற்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த தோற்றத்தை அடையாளம் கண்ட விளையாட்டு பாட ஆசிரியர் இந்த மாணவனை இதுக்கு பொருத்தமான ஒரு மாணவன் என்று தெரிவு செய்வார். இதன் அடிப்படையில் இந்த மாணவனுடைய குடும்ப சூழல் மிகவும் வறுமையான நிலைமை, உங்களுக்கு தெரியும், இருக்கிற பல மாணவர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. இந்த வறுமையான நிலையிலும் கூட இந்த பெற்றோருடைய தியாகம், அவர்கள் ஆசிரியர்கள் மீது வைத்த நம்பிக்கை, அதே போல அந்த விளையாட்டு பாட ஆசிரியர் இந்த மாணவன் மீது காட்டிய அதீத அக்கறை, அந்த மாணவனும் அதே போன்று அந்த ஆசிரியருடைய பயிற்சியின் வழிகாட்டலில் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அந்த ஆசானிடம் பெற்றுக்கொண்ட அந்த வழிகாட்டல்கள் இந்த மிக முக்கியமான காரணம். மாணவர்களுடைய தியாகமும் ஆசிரியருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் இருக்கும் போது இவ்வாறான வெற்றிகள் மிக சுலபமானவர்களுடைய மகத்தான் இருக்கும். இன்ஷால்லா எதிர்காலத்திலும் கூட இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலேயும் பல சிறந்த மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அது மட்டுமல்ல சார், எதிர்காலத்தில் உங்களுடைய ஏதும் திட்டம் என்ற சின்னங்களா இந்த விழா திட்டமா? குறிப்பாக பாடசாலை தேசிய ரீதியிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி என்னுடைய பெயரை படிக்க வேண்டுமாக இருந்தால் கல்விக்கு அப்பால் போன ஒரு செயற்பாடு இருக்கின்றால் அது கட்டாயமாக விளையாட்டு. நாங்கள் காண்கின்ற இலங்கையில் இருக்கின்ற பல பிரபலமான பாடசாலைகள் விளையாட்டுக்கு பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவிடுகிறார்கள். காரணம், கல்வியை விட விளையாட்டுக்கு செலவழிக்கும். காரணம், ஒரு பாடசாலையின் இருப்பையும் அதன் பெயரையும் புகழையும் வளர செய்ய வேண்டுமாக இருந்தால் விளையாட்டு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே நாங்கள் ஆரம்பமாக எங்களுடைய விளையாட்டு ஆசிரியர் ஹசாம் ஆசிரியர் அவர்கள் அழைத்து த்ரோபால் விளையாட்டை இந்த தேசத்தில் அறிமுகம் செய்து கலையள வலயத்தில் மட்டுமல்ல மத்திய மாகாணத்திலே ஒரு முஸ்லிம் பாடசாலை முதல் தடவையாக மாகாண சாம்பியன் ஆகக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம். இனி முழு பெருவேற்றையும் கொண்டவர் எங்களுடைய விளையாட்டு ஆசிரியர். அதே போன்று இந்த விளையாட்டு ஆசிரியரும் பாடசாலையும் இதனை கொண்டு செல்கின்ற போது பொருளாதாரம் என்பது எங்களுடைய பாடசாலைக்கு மிகவும் அடிப்படையான ஒரு விடயம். பொருளாதார ரீதியாக இந்த விளையாட்டை நாங்கள் வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக நியூரேகல் சோபருடைய பிரதான அதிபதி அவர்களோடு கதைத்த போது சௌர் அஜ்யோத் அவர்கள் எங்களுக்கு இந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் எந்த ஒரு நிபந்தனைகளும் போடாமல் மிக தாராளமா இந்த போட்டிகளுக்காக உதவி செய்து வருகிறார். எனவே ஒரு போட்டியின் அடிப்படை பலரும் அதுக்கு உதவி செய்வது. எனவே சகோதரர் அஜ்யோத்தை மிக அன்போடு நினைவுபடுத்திக் கொண்டோம். அவருடைய அனுசரணை இல்லாவிட்டால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து முடியாத சூழ்நிலை இந்த அளவு அவசரமான. எனவே அவருக்கு இறைவன் அவருடைய தொழிலை மறக்கத்து. அதே போல நாங்கள் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் ஹார்ட்பாலை அறிமுகம் செய்திருக்கிறோம் பாடசாலையில். இது தவிர இன்னும் பல தனிப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள், தனி திறமையான மாணவர்கள். அவருடைய தனி திறமைகளை வெளிக்கொண்டு வந்து தேசிய ரீதியிலே அவர்களையும் கொண்டு போக வேண்டும் ஆசை இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் கல்வி ரீதியாக எங்களுடைய பாடசாலை முன்னேற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வாரங்களிலே நாங்கள் இந்த முறை உயர்தர பரீட்சையிலே ஈட்டை அறிமுகம் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வருடம்
கணித விஞ்ஞான செயற்திட்டத்தை அல்புர்கானில் அறிமுகம். எனவே அனைத்தையும் பேலன்ஸ் பண்ணி கல்வி ரீதியாகவும் சரி, விளையாட்டு ரீதியாகவும் சரி, கலை ரீதியாகவும் சரி, எங்களுடைய பாடசாலை மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இதுதான் இந்த ஊர் மக்களுடைய ஆசை, இந்த மாணவர்களுடைய ஆசை, பெற்றோர்களுடைய ஆசை. எனவே ஒரு நாட்டின் தேவையும் அதுதான். எனவே அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எனவே தங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறோம். இறுதியாக சார் இந்த பயிற்சிக்கு அதாவது பசாம் ஆசிரியர்களும் சில பயிற்சிப்பாளர்கள் கைகோர்த்திருந்தவர்களை நாங்கள் அறிந்திருக்கோம். அவர்களும் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களை கூறினால் நல்லதாக நினைக்கிறேன். மிக சந்தோஷம் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தியிருக்கு. குறிப்பாக ஒரு விளையாட்டு ஆசிரியர் என்ற போது அவர் சில துறைகளில் திறமை பெற்றிருக்கு. ஆனாலும் இந்த பாடசாலைக்கு அந்த அடையாளம் கண்ட இந்த விளையாட்டில் அவர் பாண்டியத்தையும் பெற்றதை விட அவருடைய ஊரை சேர்ந்த சில நண்பர்கள், அவருடைய தோழர்கள், அவருடைய உறவினர்கள் இன்னும் பாண்டியத்தையும் பெற்றிருந்தார்கள். எனவே அவர்களை இந்த இடத்தில் அழைத்து வந்து அதில் முதலாவது இருக்கிறது. நாங்கள் முதலாவது தேசிய ரீதியிலான சீர்திருத்தம் போட்டிகளை வெற்றி அடைந்த போது சகோதரர் ஷியாம் அவர்கள் எங்களுடைய பாடசாலையில் இரவு பகல் பாராது, இந்த ஒரு பொருளாதார உதவியும் எதிர்பாராது, ஒரு வேதனத்தையும் எதிர்பார்த்து சுயமாக முன் வந்து தேசிய ரீதியில எங்களை பாடசாலை வெற்றி அடைந்தார். இப்போது போலீஸ் சேவையில இணைந்து இருக்கிறார்கள். அவருக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். அதைத் தொடர்ந்து சகோதரர் அம்மார் மாகாண ரீதியாக நாங்கள் பாடசாலைக்கான போட்டியிலே பங்கு பெறுகின்ற போது எங்களுடைய பாடசாலையில் இரவு பகலாக காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை குறிப்பாக சொல்ல சாப்பாடு கிடைச்சதா இல்லையா, அவர் உறங்கினாரா இல்லையா என்பதெல்லாம் வேறு. ஆனா எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல இப்படி ஆசிரியர் கிடைத்த மிகப்பெரிய உறவுகள், அந்த உதவியாளர்கள், அவர்களை அன்போடு நினைவுபடுத்த வேண்டும். சகோதரர் அம்மார் அவர்கள் இறுதி வரை தேசிய ரீதியான போட்டிக்கு செல்லும் வரையில் இருக்கும். இது போல அல்புர்கானிலே இருக்கின்ற சகோதரர் உசாமா அவர்கள் ஏர்போர்ஸிலே பயிற்றுவிப்பாளராக ஸ்கோஷ் விளையாட்டிலே இருக்கிற சகோதரர் உசாமா அவர்கள் எங்களுடன் அவருக்கு எப்போது விடுமுறை கிடைக்கிறதோ அந்த விடுமுறை தினத்திலே வீட்டில் இருப்பதை விட பாடசாலை இருப்பதுதான் அதிகம். அதே போல இந்த நிகழ்வுகளை உற்சாகப்படுத்துவதற்கு அல்புர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஒரு விளையாட்டுக்கென்று தனியான ஒரு உற்றார் குழு இருக்கு. குழுவையும் நன்றியோடு நிலைப்படுத்த வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்களுடைய சில குறிப்பிட்ட சில தேவைகளை பாடசாலைக்கு எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நிவர்த்தி செய்து அந்த போட்டியை சிறப்பாக சுயாதீனமாக நடத்திக் கொள்வதற்கு உதவி செய்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலாக அல்புர்கானின் மீடியா குழுவையும் நினைவுபடுத்த வேண்டும். இப்போதும் நாங்கள் போகின்ற போது பழைய காலத்திலே கத்தியினால் வாளினால் யுத்தம் செய்வார்கள். நவீன யுத்தம் மீடியாவினால் தான் நடக்கிறது. எனவே மீடியா என்பது யுத்தத்தின் ஒரு பிரதான வாள். எனவே ஒரு பாடசாலையின் வெற்றியையும் தோல்வியையும் அதன் தேவையும் அடையாளப்படுத்துவதற்கு மீடியா மிக பிரதான பங்கு வகிக்கும். எனவே அல்புர்கானுடைய மீடியா அதை மிக சிறப்பாக செவ்வேலை செய்தவர்கள். எனவே மீடியாவின் பொறுப்பாளர் என்ற வகையில் சவாஹிர் அவர்களுக்கு இணைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஜஹீர் கான், ஹம்தான், தாரிக், இம்சான், ஹக்கீம் போன்றவர்களுக்கு எங்களுடைய பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். இவ்வளவு நேரமாகவும் பாராது என்னுடைய மாணவனுடைய அந்த மாணவனின் வெற்றிக்காக வேண்டி பாடசாலை எப்பொழுதும் கைகோர்த்து வைக்கும் என்ற எந்த ஐயமும் இல்லாது எங்களோட கலந்துரையாடின கல்லூரியின் முதல்வர் ஜமீர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கும் எங்களுடைய வீரன் ஹப்சான் அவர்களின் பயிற்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டு இந்த வேளையிலே பிரதான பயிற்சியாளரும் இந்த பாடசாலையின் ஒரு விளையாட்டு ஆசிரியர் இல்லாத பட்சத்தில் கிடைத்த ஒரு அருமையான பயிற்சிப்பாளர் என்று கூறினால் அதுமே ஆகாது. அந்த ஆசிரியர் இப்பொழுது அந்த மாணவர்களை பயிற்சி பற்றி கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரோடு சிறிது விடயங்களை ஆராயலாம் என்று நாங்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய அணி தேசிய மட்டத்திலே ஒரு மாணவன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை உண்மையாகவே அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த நேரத்திலே பிரதான பயிற்சியாளர் என்ற வகையிலே அந்த மாணவனை பற்றி இந்த எரிப்பந்து அணியை பற்றி சில விடயங்களை ஆராயலாம் என்று தான் இன்றைய காலையிலே உங்களை சந்திப்பதற்காக நீங்கள் பயிற்சி வழங்கி கொண்டிருக்கும் இடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். கூறுங்களேன் சார், உங்களுடைய அந்த மாணவனை பற்றி, எரிப்பந்து அணியினரை பற்றி. உண்மையிலேயே நான் இந்த பாடசாலைக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த முதலாவது பேமெண்டாக நான் இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருந்தேன். கடந்த ஒரு 10 வருட காலமாக இந்த பாடசாலையில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இல்லாத ஒரு பட்சத்தில் புதிதாக
ஆசிரியர் நியமனம் கிடைக்கப்பட்டு முதலாக 2022ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த பாடசாலைக்கு நான் நியமனம் பெற்று வந்தேன். நியமனம் பெற்ற காலத்திலிருந்து இந்த பாடசாலைகளில் விளையாட்டு செயற்பாடுகளை அவதானித்த வரைக்கும் இந்த பாடசாலை அமைந்திருக்கிற கல்வி வலயங்களில் அடுத்த பாடசாலைகள விளையாட்டுக்களை அவதானித்த வகையிலையும் குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் எந்த விளையாட்டில் இந்த மாணவர்களை பயிற்றுவிட்டால் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு அடைவுண்ட சிறந்த ஒரு பேரண்ட ஒரு பெருபேற்றொன்று அடையலாம் என்று எண்ணி அந்த வகையில் தெரிவு செய்யப்பட்ட விளையாட்டு தான் இந்த எரிபந்து விளையாட்டு. இந்த எரிபந்த விளையாட்டை பொறுத்த வகையில் பாடசாலை காலங்களில் நான் இந்த விளையாட்டுக்களை ஈடுபடாவிட்டாலும் எனது பாடசாலை, அதாவது நான் கற்ற பாடசாலையில் வந்துட்டு இந்த விளையாட்டு மிகவும் பிரபல்யமான ஒரு விளையாட்டாக காணப்பட்டது. எப்படின்னு சொன்னால் கடந்த 5 வருட காலங்களாக எங்களது பாடசாலை தேசிய ரீதியில் முதலாவது இடத்தை பெற்ற ஒரு பாடசாலை எங்கள் பாடசாலை காணப்பட்டது. அப்போ இந்த விளையாட்டை நான் கண்ணூடாக பார்த்து பழகின ஒரு விளையாட்டாக இருந்த போதிலும் எனது ஊரில் உள்ள எனக்கு பயிற்சி அளித்த எங்களுடைய பயிற்சியாளர்கள், அதே மாதிரி எங்களுடைய இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்ட எனது தம்பிமார்களோட உதவிகளை வச்சு இந்த விளையாட்டை நான் முதலாக கடந்த வருடம் 2023 9ஆம் மாதம் 10ஆம் தேதி கடந்த வருடம் 2023 9ஆம் மாதம் 10ஆம் தேதி மட்டும் இந்த விளையாட்டை நாங்கள் முதலாக இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சிகளை வழங்குறதுக்காக எங்களோட ஊரில் இருந்து இந்த விளையாட்டில் தேசிய மட்ட ரீதியில் பிரகாசித்த ஒரு பயிற்றுவிப்பாளரை அழைச்சி வந்து முதலாவது பயிற்சிகளை நாங்கள் ஆரம்பித்தோம். அல்லாட உதவியால் அந்த வருடமே நடந்த இலங்கை பாடசாலை எரிபந்து சம்மேளனத்தில் நடத்தப்பட்ட சி பிரிவில் எங்களோட 15 வயதுங்கில் ஆண் மாணவர்கள் சாம்பியன் பட்டத்தினையும், அடுத்த நிகழ்வாக எங்களோட மினி த்ரோபால், அதாவது அதுவும் எரிபந்து பாடசாலை சம்மேளனத்தில் நடத்தப்பட்ட அந்த 13 அந்த போட்டியிலையும் எங்களோட பாடசாலை மத்திய மாகாணத்தில் முதலிடத்தினையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி அமைச்சால் நடத்தப்படுகின்ற போட்டிகளில் வந்துக்கிட்டு மத்திய மாகாணத்தில் முதல் தடவையாக பாடசாலை வரலாற்றிலேயே முதல் தடவையாக எங்களோட பாடசாலை மாகாண மட்ட போட்டியில் பங்கு பெற்று அல்ஹம்துலில்லாஹ் முதல் தடவையாகவும் எங்களோட பாடசாலை பங்கு பெற்றின போட்டியில் அதுலேயும் எங்களோட 17 வயது பிரிவினர் வந்துட்டு முதலாம் இடத்தினை பெற்றுவாங்க. இதுதான் வந்து எங்களோட பாடசாலையில் ஒரு எரிபந்து அணியை நாங்கள் உருவாக்கி குறுகிய காலங்களில் இவ்வாறான வெற்றிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க ஹப்சானை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த எரிபந்து அணியிலேயே வந்துக்கிட்டே மிகவும் அவர் இந்த விளையாட்டுக்கு ஒரு பொருத்தமான உடல் பாங்கினை கொண்ட ஒரு வீரர். முதலாவது வருடமே நாங்கள் சி பிரிவில் பாடசாலை ரீதியில் சி பிரிவில் நடத்தப்பட்ட போட்டியில் வந்துக்கிட்டு பெஸ்ட் பிளேயர், அங்கே அடுத்தது பெஸ்ட் த்ரோவருங்கிற 2 அவார்டு அவருக்கு கிடைச்சிது. அதே மாதிரி மத்திய மாகாண போட்டியில் நடைபெற்ற போட்டியிலையும் அவருக்கு அதே மாதிரி பெஸ்ட் பிளேயர், அதே மாதிரி பெஸ்ட் த்ரோவருங்கிற ஒரு கலர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிது. உண்மையிலேயே அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள், எங்களோட ஆசிரியர்கள், அந்த பிள்ளைகளோட கடின உழைப்பு தான் குறுகிய ஒரு வருட காலத்திற்குள்ள தேசிய ரீதியில் நடைபெற ஒரு போட்டிக்கு எங்களை பாடசாலை சார்பாக ஒரு மாணவன் தெரிவு செய்வதற்கான காரணமாக நான் எண்ணுகின்றேன். ஓம் சார், அப்பொழுது இந்த பாடசாலையில் பல வருடங்களாக ஒரு விளையாட்டுக்கு பொறுப்பான ஒரு ஆசிரியர் இருக்கவில்லை. நீங்கள் நேரத்தோடு அதை சம்பந்தமாக கூறினீர்கள். இந்த பாடசாலையில் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள்? அதை கூடுதலாக பாடசாலையின் கல்லூரியின் முதல்வர் ஏனைய ஆசிரியர் குழாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்களா? இந்த அளவுக்கு எந்த விளையாட்டுமே தெரியாத ஒரு பட்சத்திலிருந்து இந்த மாணவர்களை இந்த அளவுக்கு ஒரு தேசிய மட்டத்தை கொண்டு வருவதற்கு பல சிரமங்கள் பற்றிருப்பேன். இதற்காக பின்னின்று உங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள் கல்லூரியின் முதல்வர்கள், கல்லூரியின் ஏனைய ஆசிரியர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறலாமே. நிச்சயமாக அதெல்லாம் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்ன ஒரு நிறுவனத்தை பொறுத்த வகையில ஒரு நிறுவன தலைவர் அனுமதி இல்லாம நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்கிறார்கள் எந்த ஒரு படி கூட முன்னெடுத்து வைக்காத நிலைதான் காணப்படும் சில நிறுவனங்கள்ல. அல்ஹம்துலில்லாஹ் நான் வேலை செய்கிற பாடசாலையில எனக்கு கிடைத்திருக்கின்ற அதிபர்கள் மற்றும் எனக்கு என்னோட சக வேலை செய்கிற எனது சக ஆசிரியர்கள், அதுலேயும் சிரேஷ்ட ஆசிரியர்கள், இவங்களோட வழிகாட்டல்கள், அதே மாதிரி இந்த போட்டி ஒரு விளையாட்டாக இருந்தால் அதை முன்னெடுத்து செல்றதுக்கு திறமை இருக்கும். அதே மாதிரி பயிற்றுவிப்பாளர் இருப்பாங்க. இதை முன்னெடுத்து செல்றதுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் கட்டாயம் தேவை. பொருளாதார ரீதியான உதவிகள் இந்த போட்டிகள் எங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தா இந்த போட்டி ஒரு வருடத்திலேயோ ஒரு 6 மாதத்திலேயோ இந்த போட்டி என்ன செஞ்சிருக்கு, இந்த விளையாட்டு அப்படியே இந்த பாடசாலையில் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கு எங்களுக்கு முழு அனுசரணையாளராக எங்களுக்கு வந்து என்ன இன்னொரு கைண்டே சொல்லலாம். இந்த விளையாட்டை நாங்கள் அடுத்த கட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு கையை தந்த மாதிரி இந்த விளையாட்டுக்கு முழு அனுசரணை வழங்கின எங்களோட நியூ ரீகல் சொக்சோபஸ் உரிமையாளர்
அஜ்வத் நானாக்கும் இந்த இடத்துல நான் உண்மையிலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அதிபரை பொறுத்த வகையில சொல்ல போனோம்னு சொன்னா பாடசாலைகள்ல வளர்ச்சியில துரிதமா, அதாவது எங்களுடைய தற்போது பாடசாலையில காணப்படுற அதிபர் காலத்தை பார்த்தோம்னு சொன்னா ஸ்கூல் வந்துக்கிட்டு மிகவும் வேகமாக கல்வி மற்றும் மேற்பாடு விதான செயற்பாடுகளில் முன்னேறி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அப்போ இந்த ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது சார். நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் குறுகிய ஒரு 2-3 வருட காலத்தில் ஒரு அடையாளம் தான் நாங்கள் எண்ணியிருந்தோம். அதிபர் அனுமதியுடன் இந்த விளையாட்டை நாங்கள் எடுத்து சென்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வருட காலத்திற்குள்ள நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்திலையும் இந்த ஊர்லேயும் நாங்கள் எங்கள் பாடசாலை ரீதியாக ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதுக்கு எங்களுடைய பெற்றார்கள், முக்கியமாக சொல்லப்போனால் பெற்றார்களோட உதவி இதில் அளப்பெரிய ஒரு உதவி. இந்த பிள்ளைகளை பயிற்சிக்க பாடங்களுக்கு சரியான முறையில் பாடங்களுக்கு அனுப்பி, அதே மாதிரி பயிற்சிகளுக்கு அனுப்பி இந்த பயிற்சி செயற்பாடுகளை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறதுலேருந்து மாணவர்கள் அந்த போட்டிகளை அழைத்து செல்றதுலேருந்து சகல உதவிகளையும் இந்த பாடசாலைக்கு இந்த பெற்றோர்கள் வழங்கி கொண்டிருக்காங்க. அதுவும் இந்த விளையாட்டு போட்டி இவ்வளவு பிரபலியமாகறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாக இருக்கின்றது. இந்த வீரர்களை சார் இதை பயிற்சிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பாடம் சம்பந்தமாக அவர்களுடைய படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எப்படி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போறீங்க சார் இந்த மாணவர்களை? உண்மையிலேயே ஆரம்ப காலங்களில் இந்த சமூகத்தில் உள்ள நிறைய பிள்ளைகள் வந்துக்கிட்டு ஸ்கூல் அடுத்தது வகுப்பறை, அதாவது பகுதி நேர வகுப்புகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய மாணவர்கள் தான் இருந்தாங்க. இருந்த போதிலும் நாங்கள் வந்த புதுசிலேயே வந்துட்டு ஒரு விளையாட்டு ஒன்று ஆரம்பித்தாலும் சரி, நாங்கள் புது விஷயத்தை ஒன்று அறிமுகப்படுத்தக்குள்ள எடுத்தவொடனே நாங்கள் விதிமுறைகளை அதிகமாக இந்த மாணவர்கள் மத்தியில் திணிச்சிருந்தால் இந்த விளையாட்டு ஒரு 2-3 மாதத்திலேயே இல்லாமல் போயிருக்கோம். நான் இந்த மாணவர்கள்ட்ட கையாண்ட யுக்தி தான் இந்த மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு சம்பந்தமான ஆர்வத்தை அவங்களுக்கு அறியாமலே இந்த ஆர்வத்தை கொடுத்தேன். அதே மாதிரி இந்த விளையாட்டு துறையில் எவ்வளவு அடைவுகளை அடையலாம், அதே மாதிரி வெறுமனை விளையாட்டை மட்டும் வைத்து கொண்டு எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்த வகையில் எந்த ஒரு அடைவையும் அடைய முடியாது. அதே மாதிரி இந்த மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் நாங்கள் பகுதி நேர வகுப்பு ஆசிரியரோட கலந்து ஆலோசித்து, அதே மாதிரி எங்களோட பாடசாலை ஆசிரியரோட கலந்து ஆலோசித்து அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாத நேரங்களை எடுத்து எங்களுக்கும் பிரச்சனை இல்லாத நேரங்களை பேசி தீர்மானித்து எங்களுக்குரிய ப்ராக்டிஸ் ஷெடியூல்களை நாங்கள் இதை அமைத்துக்கொண்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பகுதி நேர வகுப்புகளுக்கு சொல்கிறாங்க, அதே மாதிரி பயிற்சிகளுக்கும் வராங்க. அதாலையும் தான் எங்களுடைய இந்த செயற்பாடுகளை மிகவும் வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் காணப்படுகின்றது. இறுதியாக சார், உங்களுடன் இன்னும் சில பயிற்சிப்பாளர்கள் கைகோர்த்து இருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கைகோர்த்துள்ளார்கள். அவர்களை பற்றி இறுதியாக ஒரு 2 வார்த்தைகள் கூறினால் நல்லா இருக்கு. உண்மையிலேயே இந்த விளையாட்டை பொறுத்த வகையிலும் ஏறாவூர்ல எந்த ஊர் ஏறாவூர் இந்த ஊரை பொறுத்த வகையில தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில பங்கு பற்றிய பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் வீரர்கள் காணப்படுகின்றாங்க. அந்த வகையில் உண்மையிலேயே நீங்க நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த விளையாட்டு எங்களோட பாடசாலையில் எப்படி எங்களோட பாடசாலை அதிபர் மற்றும் இந்த பாடசாலை எங்களுடைய சக ஆசிரியர்கள், பெற்றார்கள், இந்த மாணவர்கள் ஒத்துழைத்தாங்களோ அதே மாதிரி இந்த விளையாட்டை நான் பயிற்றுவிப்பதற்காக நான் பாடசாலை மட்டங்களில் இந்த விளையாட்டில் விளையாடில்லை. அப்போ இந்த விளையாட்டில் நிறைய விதிமுறைகள், நானும் கண்ணால் பார்த்த ஒரு விளையாட்டு, அப்போ நிறைய விதிமுறைகள் இருந்த போதிலும் எங்களோட ஊரை பொறுத்த வகையில் இந்த விளையாட்டில் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பங்கு பற்றிய பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் வீரர்கள் காணப்பட்டாங்க. இது எனக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. அந்த வகையில் நான் முதலாக தேசிய ரீதியில் எங்களை போட்டியில் எங்கள் பாடசாலை ரீதியாக கலந்து கொண்ட ஃபர்ஷாத்ங்கிற தம்பி மாதிரி அவரை பயிற்றுவிப்பாளராக முதலாவது அழைத்து வந்தேன். அடுத்தடுத்த கட்டங்களாக சாஃபி, அதே மாதிரி முஸ்தகின், அதே மாதிரி ஷியாம் தெரியும் இந்த பிரதேசத்தில் மிகவும் பிரபலியமான ஒரு பயிற்றுவிப்பாளராக காணப்பட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் பெஸ்ட் பிளேயருங்கிற ஒரு இடத்தை தக்க வச்ச ஒரு வீரர் தான் எங்களுடைய அம்மா பயிற்றுவிப்பாளர். அவரை இந்த போட்டிகளில் இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக வரவழைச்சி இவ்வாறான வீரர்களையும், அதே மாதிரி தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக இலங்கை எரிபந்து அணியிட பயிற்றுவிப்பாளர் தான் எங்கட பாடசாலையிட உடற்கல்வி ஆசிரியராக காணப்படுறார். அவரோட வழிகாட்டல், அதே மாதிரி நான் இந்த இடத்துக்கு கருத்தாக இருக்கிற இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராக நிற்கிறதுக்கு எனக்கு வழி அமைத்து தந்த எங்களுடைய பாடசாலையில் கற்பித்த உடற்கல்வி ஆசிரியர் மாஜிச்சேர்ற வழிகாட்டல்களையும் இந்த விளையாட்டுகளை நாங்கள் சிறப்பாக கொண்டு போகக்கூடிய நேர்ந்துக்கு. அதே மாதிரி தனி ஒரு மனிதனாக இந்த பாடசாலையில் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு காலத்தில் மாணவர்கள விசேட உடற்றமைக்கான ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டுகளை இந்த மாணவர்களுக்கு வழங்குவதற்காக வாலண்டியராக தானாக முன்வந்து இந்த அதாவது இந்த கலைவள பிரதேசத்தில் விளையாட்டு ரீதியாக ஒரு உயர்ந்த நிலையில் காணப்படுற இலங்கை விமானப்படையில் சேவையாற்றுகின்ற எங்களுடைய உசாமா பயிற்றுவிப்பாளர்
இந்த மிக முக்கியமான ஒரு காரண கருத்து. நான் தனியாக இந்த பாடசாலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் முதலாக இந்த பிள்ளைகளுக்கான இந்த விசேட உடற்கமை பயிற்சிகளை வழங்குறதுக்கு தானாக முன் வந்து அந்த பிள்ளைகளோட உடற்கமை காரணங்களை விருத்தி சேர்த்து மிகவும் முக்கிய ஒரு பணியாற்றினார். அதே மாதிரி அண்மையில் எங்களோட பாடசாலைக்கு இந்த மாணவர்களுக்கு தேவையான ஃபிட்னஸுக்கு தேவையான உடற்கமைகளை விருத்தி செய்வதற்கு உபகரணங்களை முன் வந்து எங்களுக்கு வழங்கியிருந்தார். உண்மையிலேயே இந்த இடத்துல நாங்கள் அவரையும் இந்த இடத்துல நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறான வகையில் எங்களோட ஊர்ல இருந்து வருகை தந்த எங்களை பயிற்றுவிப்பாளர்கள், அதே மாதிரி ஊர்ல இருந்து என்னை வழிகாட்டின எங்களோட பயிற்றுவிப்பாளர்கள், அதே மாதிரி எங்கள் உசாமா சார் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருந்தேன். ஜஸாக்குமுல்லா சார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த பாடசாலை இன்னும் பல சிறந்த பெறுகளை விளையாட்டுத்துறையில பெறுகளை பெற்று பெருமை சேர்க்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய பாடசாலையின் விளையாட்டுக்கு பொறுப்பான ஆசிரியர் ஃபசாம் ஆசிரியர் தான் எங்களுடன் இணைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துடன் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடசாலை வரலாற்றில் விளையாட்டுத்துறையில் முதற் தடவையாக நம் நாட்டு அணிக்கு தெரிவு செய்யப்பட்டு இந்திய நாட்டு அணியுடன் விளையாடுவதற்காக செல்ல இருக்கும் ஹப்சானுக்கு எனது வாழ்த்துக்களை கூறுவதோடு மேலும் இது போன்ற இன்னும் சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலேவல நம்மட கஹவத்த அல் ஃபுர்கான் ஸ்கூலில் சர்வதேச எறிவந்து போட்டிக்காக இலங்கை அணி சார்பாக விளையாட தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஹப்சான் என்ற மாணவனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு அவருக்கு பின்னால் இருந்து கைகோர்த்த கல்லூரியின் முதல்வர் சட்டத்தரணி ஜமீர் ஜேர் அவர்களுக்கும், அப்பாடசாலையின் விளையாட்டுத்துறை ஆசிரியர் என்னுடைய சகோதரர் ஃபசாம் சேர் அவர்களுக்கும், அத்தோடு விமானப்படை சேர்ந்த உசாமா சேர் அவர்களுக்கும் மற்றும் இம்மாணவன் உட்பட அந்த அணியினருக்கும் விசேட பயிற்சிகளை வழங்கிய ஏராவூரை சேர்ந்த சிறந்த எரிபந்து விளையாட்டு வீரரான சியாம் சேர் அவர்களுக்கும் பயிற்றுவிப்பாளர் என்ற வகையில் வாழ்த்துக்கள் செல்வதற்கு இத்தருணத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இப்பாடசாலைக்கு பல விதங்களில் அனுசரணை அளித்துக் கொண்டிருக்கும் அஜ்வத் ராணா மற்றும் இப்பாடசாலையை வேறு பாடசாலைகளுக்கு முன்னுதாரணமாக ஆக்கிக் கொண்டிருக்கும் ஊடகவியலாளரான சபானானா குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இனிமையான காலை பொழுதில் அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதாவது தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவன் ஹப்சானை அவர் பயிற்சிக்கும் இடத்தில் சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றோம். அந்த மாணவன் இங்கு இப்பொழுது எங்களுடன் இருக்கின்றார். அவருடன் சில விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் என்று கருதுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனது பெயர் அப்சான். நான் கலேவல நவரகாவத்த அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி கற்கின்றேன். நான் இலங்கை எரிபந்து தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக வேண்டி நான் முதலாவதாக அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த இலங்கை எரிபந்து தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்படுவதற்காக எனக்கு உதவிய எனது பாடசாலையின் அதிபர் ஜமீர் சேர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் ஏராவூரிலிருந்து வந்து எனக்கு விளையாட்டை பழக்கி பயிற்றுவித்து விளையாட்டை சொல்லித்தந்த ஃபர்சாத் சேர் அவர்கள், சியாம் சேர் அவர்கள், அம்மார் கோச் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலதிக ஃபிட்னஸ் பயிற்சிகளுக்காக விமானப்படையை சேர்ந்த உசாமா சேர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் என்னுடனே இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து நேரங்காலம் பார்க்காமல் விளையாட்டை மட்டும் இல்லாமல் மற்ற விடயங்களையும் சொல்லித்தந்த எனது ஆசானான எனது ஃபசாம் சேர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக எங்கள் பாடசாலை எரிபந்து அணிக்காக அனுசரணை வழங்கும் அஜ்வத் மாமா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நான் எனது எரிபந்து அணியை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். எனது வெற்றிக்கு பின்னால் அவர்களும் இருந்து உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆசை என்னவென்றால் இந்த இலங்கை எரிபந்து தேசிய அணிக்கு என் அணியிலிருந்து இன்னும் நிறைய வீரர்கள் விளையாட வேண்டும் என்பதுதான். நான் போகின்ற பயணம் வெற்றி பயணமாக அமைய நீங்கள் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.
இதுவரைக்கும் நாங்கள் அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் மாணவன் ஹப்சான் அவர்கள் எரிபந்து போட்டிக்காக வேண்டி சர்வதேச மட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதை வைத்து ஒரு நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினோம். அதற்காக வேண்டி அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் ஊடக பிரிவை சேர்ந்த சகோதரன் தாரிக், சகோதரர் ரிம்சான், சகோதரர் ஹம்தான், சகோதரர் ஜஹீர்கான், சகோதரர் ஹக்கீம் ஆகியோருக்கும் நன்றி கூறியவனாகவும் மற்றும் இதற்காக வேண்டி உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களையும் மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு எதிர்வரக்கூடிய அந்த சர்வதேச போட்டியிலே வெற்றி பெற்று மீண்டும் அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகாவித்தியாலயத்துக்கு பெருமை செய்து தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் முகமது சபா. நன்றி.